என்னாரு செய்யாரு செய்யார் அங்க பாரு அந்த சைடுல பாருப்பா அந்த சைடுல வீடியோ பாரு அந்த சைடுல பாரு இருக்குது. ஜாலியாக கிரிக்கெட் விளையாடுனுங்கிறானுங்கடா. ஹாய் கைஸ், வெல்கம் டு கிருத்திஸ் ட்ராவல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பைக் ரைடிங் போக போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ யோகராமரை போய் பார்க்க போகிறோம். இது யோகராமர், ஆமாம், நெடுங்கோணத்தில் சேத்துப்பட்டு பக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற யோகராமரை போய் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள மீதி சொல்கிறேன், வாங்க போகலாமா? ஸோ நம்ம ட்ராகன் ரைடரில் தான் போக போகிறோம். ஸோ என் பையனை ரெடி ஆகிட்டா கிளம்புறதுக்கு போகலாமா? ஓகே, கிளம்பலாமா? ஸோ 9 மணிக்கு கிளம்பிட்டோம் நான் என் பையனும். ஸோ மேகமூட்டமாக இருட்டாக இதுதான் இருந்துச்சு, மேகம் முடிக்கினேன். ஸோ ஒரு 9 மணிக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து 72 கிலோமீட்டர் கூகுள் மேப் காட்டுது. ஸோ போகலாமா? ஸோ இங்கேருந்து வேலூர் தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 10:50க்கு போய் சேரலாம் அப்படின்ட்டு கூகுள் மேப் காட்டுது. ஸோ கிளம்பியாச்சு. போக சொல்ல மேகமூட்டம் எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஸோ நம்ம வேலூர் பிரிட்ஜு உள்ளே போக சொல்ல நியூ பஸ் ஸ்டாண்ட் நேருங்க சொல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், மேகம் மூடிட்டு இருந்தது. ஸோ மழை வருமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தில் தான் போயின்னு வந்தோம். ஓகே, ஸோ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஸோ 10:45 அதுமாரி காட்டின்னு இருந்துச்சு. ஸோ பாயா தாண்டினது, டிராஃபிக்கில் ஹெவியாக இருந்துச்சு. தாண்டி வந்தாச்சு. ஸோ அப்புறம் தாண்டி வந்து கன்னியம்பாடி தாண்டிட்டோம். இப்போ பார்த்துட்டு வந்து நீங்கள் கண்ணமங்கலம் ஃபாரஸ்ட்டு அந்த மலைப்பகுதியில் ஏறின்னு இருக்கிறோம். அதை தான் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. ஸோ மேகம் ஃபுல்லாக மூடி இருந்துச்சு. ஸோ ஒரு இதுவாக என்ன சொல்கிறது, மேகம் எப்பவுமே முடியும் தான் இருந்தது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா யோகராமரை பார்க்க போகிறோம். சேத்துப்பட்டில் இருக்கிற ஒரு பயங்கரமான 1000 ஆண்டுகள் பழமையான யோகராமர் கோவில். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ராமர் கோவில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பகுதிகளில் 4 மாவட்டத்துலேயே பெரிய ராமர் கோவில் அங்கே தான் போக போகிறோம். நெடுங்குணத்தில் இருக்குது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்தாச்சு. மணி எங்கே போகிறோம்? யோகராமரை பார்க்க போகிறோம். ஸோ என் பையன் காற்றுல ஒன்றும் கேட்கல, யோகராமரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். சரி போகலாம்பா அப்படின்ட்டுக்கிறான். குளிருது நீன்னு வந்தான். ஸோ அதையும் பொருட்படுத்தாமல் ஜாலியாக, ஏன்னா இந்த பைக் ரைடிங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய போயிருக்கோம். ஸோ வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க, சர்மகர் டேமு படவேடெல்லாம் போனது. ஸோ அதுக்கு அடுத்தபட்சமாக இதோ இங்கே தான் போயின்னுக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மேகம் செம்ம கிளைமேட்டுங்க. ஸோ என்ஜாய் பண்ணிக்கின்னு போகிற அளவுக்கு செம்மையான ஒரு கிளைமேட்டு இருந்துச்சு. ரோடு எல்லாம் காலியாக தான் இருந்துச்சு. எப்பவுமே அந்த ரோடு சேத்துப்பட்டு ரோடு ஆர்னி போயிட்டு போகிற ரோடு வந்து எப்பவுமே காலியாக இருக்கும். ரோடு செம்மையாக இருக்குங்க. ஒரு சில இடங்களில் குட்டி தவிர மீது எல்லாம் செம்மையாக இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட்டு ஆர்னி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், 30 நிமிஷங்குது ஆர்னிலேருந்து நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு. ஸோ ஆர்னியை ரீச் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு ரைட் சைடாகவே திரும்பி வெளியே போயிடுவோம். ஸோ கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வந்துட்டோம். அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ஒரு என்ன சொல்லுவாங்க, பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமையான ராமர் கோயிலுங்க. ஓகே, ஸோ போகிற வழியில்
செய்யாறில் தண்ணி அங்கே செக் டேம் கட்டியிருப்பாங்க, அதில் தண்ணி ரொம்ப அழகாக செம்மையாக போய் நினச்சிங்க. அதுதான் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. பையன் பார்த்தவொடனே வண்டியை நிறுத்துப்பா, அவர் வண்டியை நிறுத்துப்பான்னு சொல்லிட்டு அவர் வண்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காரை அவருக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் கீழே கொஞ்சம் மீனை பார்த்து நிற்கிறாரு. மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது செய்யார். அங்கேருந்து 20 நிமிஷத்தில் போயிடலாம். என்னாரு செய்யார். அந்த சைடுல பாருப்பா, அந்த சைடுல வீடியோ பாரு, அந்த சைடுல பாரு தண்ணி போதா. அவ்வளோதாங்க, பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா தெரியும், சேத்துப்பட்டு நெருங்கிட்டோம். இன்னும் 9 மினிட்ஸு. லெஃப்ட் சைடில் சேத்துப்பட்டுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் வந்தவாசி போகிற ரோட்டில் போக போகிறோம். ஸோ அங்கே போனோம்னா லெஃப்ட் சைட்லேயே கட்டிங் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் சொல்ல தான் 8 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வந்தாச்சு சேத்துப்பட்டு. அது சேத்துப்பட்டுக்கு அப்புறம் தாண்டி போனோம்னா பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு முன்னாடியே இருக்கிற கட்டிங்கில் திரும்பியாச்சு. ஸோ இதுதான் ரோடெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் அந்த மலை தெரியுதில், அந்த மலைக்கு ஆப்போசிட்டில் தான் கோயில் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். ஸோ நெடுங்கோணத்தை நெருங்கி நிற்கிறோம். ஸோ நிதானமாக அழகாக இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஊருக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே நிதானமாக ரைட்லேயே வீடியோ ரெக்கார்டிங்கில் இருந்தோம். ஸோ என் பையன் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இருந்தார். அப்படியே மொல்லமாக ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடெல்லாம் செம்ம அழகாக இருக்குது. ஸோ குண்டு குழி இல்லாமல் இவ்வளோ பிரமாதமாக ரோடு போட்டிருக்காங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. யோகராமர் பார்க்கறதுக்கு நெருங்கி வந்துட்டோம். ஸோ பல்லவர் காலகட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான கோவில். ஸோ கோபுரம் தரிசனம் வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும், எதிர்க்க தேர் இருக்குது. ஒரு என்ன சொல்லுவாங்க, புடைப்பு சிற்பத்துடன் இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப பழமையான ராமர் கோவில். ரொம்ப பெரிய ராமர் கோவில். என்ன சொல்லுவாங்க, 5 நிலைகள் கொண்ட கோபுரம், 3 சுற்று பிரகாரங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில். ஸோ சேத்துப்பட்டு கோவில். ஸோ யோகர் ராமச்சந்திரமூர்த்தி கோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செம்ம அழகாக இருந்துச்சு. இதை விட ஒரு பிரம்மாண்டமான கோவில், நம்ம என்ன சொல்லுவாங்க, ஜெகதீஸ்வரர் கோவில், வேலூர் கோட்டை கோவில் பார்க்குற மாதிரியே இருக்குது எனக்கு என்ன ஒரு ஃபீலிங். அது ஈஸ்வரன் கோவில், இன்னும் இது பெருமாள் கோவில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ராமர் கோவில் அப்படியே பார்த்துக்கினே போனோம். ஸோ அதனுடைய பிரம்மாண்டமான இது வாயில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பல்லவர் காலத்தில், நாயக்கர் காலத்திலலாம் கட்டப்பட்ட இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நரசிம்ம அவதாரம், மல்யுத்த இதுவு. ஸோ செம்மையான ஒரு என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ அருமையான ஒரு சிற்பங்கள்லாம் பார்க்குறதுனா இங்கே தான் வந்து பார்க்க முடியும். ஸோ புடைப்பு சிற்பங்கள் ஒரு அழகாக செம்மையாக செதுக்கி வச்சுருந்தாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதனுடைய இது அவ்வளோ. அப்புறம் உள்ள நோயாளிகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பமாக எல்லா கலையிலையும் ராமர் லீலை, ஸோ விஷ்ணுடைய அவதாரங்கள் பற்றி ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பராக அழகாக கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க புடைப்பு சிற்பமாக. இந்த பக்கங்களோட ஆப்போசிட்டில் கூட அதே மாதிரி செதுக்கி வச்சுருந்தாங்க. ராமர், நரசிம்மர், இவ்வளோ அழகான ஒரு கோயிலுங்க. இதாங்க ஃபஸ்ட் டைமாக கோயிலுக்கு வர்றது. ரொம்ப நாளாக மாதமாக வரணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்தோம். ஸோ இது இப்போது முதல் ராஜகோபுரத்தை தாண்டி முதல் பிரகாரம் உள்ளே போக போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக அழகாக இருந்துச்சு, சிற்பங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவில். இங்கே பார்த்திங்களா, கிருஷ்ணர் பாம்பால் மேலே நின்றுகிற அந்த சிற்பம், மேலே நரசிம்மர்
இரணிகசியை வதம் பண்ணது. அதுக்கு மேலே பார்த்தீங்களா பிரம்மாண்ட இது எல்லாம் செம்மையாக படைப்பு சிற்பங்களாக போட்டு வச்சுருக்காங்க. கோயில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து கண்டிப்பாக இந்த தரிசனங்கள்லாம் இந்த கோயிலை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லொக்கேஷன் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக. சேத்துப்பட்டில் வந்து நெடுங்குணத்தில் இருக்கிற யோக ராமர்ன்ட்டு கூகுள் மேப்பில் தட்டினீங்கன்னாவே தெரியும், அழகாக வந்துடும். இங்கே பார்த்தீங்களா ஸோ ஒரு பிரம்மாண்டமான மண்டபங்கள் 2 பக்கமும். ஸோ உள் பிரகாரம் இது உள் கொடி மரத்துக்கு அப்புறம் இருக்கிற கோபுரம், இது ராஜகோபுரம். இதனுடைய பேக் பின் பக்கமாக தான் இருந்து பார்க்குறோம். சிற்பங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ரியலாக வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய அழகை கண்டிப்பாக கண்டு ரசிக்கலாம். எல்லோரும் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உற்சவ மண்டபம், இந்த பக்கம் கல்யாண மண்டபம்னா பார்வையாளர்களுடைய உற்சவ மண்டபம். ஸோ அந்த மாதிரியான ஒரு 2 வகையான நம்ம ஜெகதீஸ்வரர் கோயிலில் பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த முதல் பகுதி ராஜகோபுரம் தாண்டினோடனே 2 பக்கமும் மண்டபம் இருக்கிறத பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி பிரம்மாண்டமாக இவ்வளோ பெரிய கோவில், ராமர் கோவில் அழகாக இருக்குது. வாங்க இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். போய் பார்த்தா 12-14 தூண்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. 3 3 6 6 முதல் ரோவில் 6 இதுன்னா 1 2 3 4 5 6. ஸோ இங்கேயும் 6க்கு 6 இதோட வரிசையில் தூண்கள் இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப பழந்து போயிருக்கு. ஸோ புறாக்கள்லாம் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யாழி செம்மையாக சிற்பத்தில் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியாது அசுமேராவை வதம் பண்ணது, இரணிகசியை வதம் பண்ணது அதெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. வைக்கோல்லாம் இருக்குது. அது இல்லாமல் உள்ள பசங்க கிரிக்கெட் வேறு விளையாடின்னு இருந்தானுங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கொடி கம்பத்துக்கு அப்புறமா இருக்கிற கோபுரம். ஸோ அது தாண்டினோம்னா தான் 2வது நிலையை கடந்து உள்ளே போக போகிறோம். ஓகே, ஸோ அங்கே கூட புடைப்பு சிற்பங்களாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்களா 2 பக்கம் வாயிலில் விஷ்ணுவுடைய அவதாரங்கள் இதுவே பதிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் புடைப்பு சிற்பமாக இருக்குது. ராமச்சந்திர பெருமாள் யோகராமர் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குல்ல பேர், ராமச்சந்திர பெருமாள் யோகராமர். உள்ள ராமர் எப்படி இருப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம கூகுள் மேப்லேருந்து தான் அந்த ஃபோட்டோவை எடுத்தோம். ஸோ அதை பார்க்கலாம், நீங்கள் வாங்க. இதுதான் மூலவருக்கு முன்னாடி இருக்கிற கருடாயவரனுடைய மண்டபம். ஸோ நம்ம இவர் தாங்க யோகராமர். ஸோ அவரை தான் கூகுள் மேப்லேருந்து எடுத்துருக்கோம். மூலவர் படம் எடுக்க மாட்டார்ல, அதனால் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மூலவரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா உள்பிரகாரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான இவ்வளோ ஃபில்லர் இவ்வளோ தூண்கள் கொண்ட கோயிலை நான் பார்த்ததே இல்லைங்க. ஸோ பார்த்துருக்கேன். இங்கேயும் இவ்வளோ பெரிய ராமர் கோவிலை பார்த்து இருக்க முடியாது. இங்கே உள்ள பார்த்திங்கன்னா உற்சவருக்கான வாகனங்கள் நிறைய இருக்குது. யானை, அன்னப்பறவை, ஐராவதம், குதிரை. ஸோ இது எல்லாமே ஆனால் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப புவராக இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோ மண்டபங்களுடைய இது. ஸோ நிறைய பேர் கட்டியிருக்காங்க, ஆனால் பல்லவர்கள் தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது வரலாறு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சுற்றி உள்க பிரகாரம் உள்ள நம்ம தஞ்சை பெரிய கோயில், தஞ்சாவூர் கோயில் பெரிய கோயில் பார்க்க சொல்ல சுற்றி இப்போ வேறு ஃபுல்லாக ஃபில்லரில் இது பண்ணியிருப்பாங்களா பெயிண்டிங். அதே மாதிரி அவ்வளோ இதுவில் வச்சுருக்காங்க. ஸோ என் பையன் வர என்ன எடுன்ட்டு சொல்லிட்டுருக்கிறாரு. ஏன்னா அவர் ஹைட் எட்லியும் வீடியோ. ஸோ அதனால் பேக்ரவுண்டோட கோபத்தோடு இருக்கணும்னு சொல்லிவிட்டு இது பார்த்திங்கன்னா உக்காந்து வீடியோ எடுத்தாச்சு. ஸோ அவரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாமி தரிசனம்லாம் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா தெரியும்.
ஸோ இது வந்து உள்ளே இருக்கிற நிலை ராஜகோபுரம். அந்த பக்கம் ஒரு கோபுரம். இது விமானம், கிருஷ்ணருக்குடைய விமானம், யோகராமனுடைய விமானம். அதை தான் நீங்கள் பார்த்துன்னு. ஸோ 3ஆவது நிலை பிரகாரம் சுற்றி முடித்தாச்சு. ஸோ வெளியே வந்துட்டோம். இப்போ 2ஆம் நிலை பிரகாரத்தில் இருக்கிறோம். ஸோ தாயார் சன்னதியினுடைய இதுக்கு போக போகிறோம். அங்கே தான். ஸோ 2ஆம் பிரகாரத்தில் அம்பாள் சன்னதி இருக்குது. ஸோ நம்ம அழகாக உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அவங்களது கூட நிறைய தூண்களோடன்னு நம்மளை வரவேற்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய அம்பாளுக்கும் தனியாக ஒரு சன்னதி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்காங்களே. ஸோ வெளியே கஜலட்சுமி மேலே இருக்கிறாங்க. நிறைய கோயிலில் கஜலட்சுமி தாங்கிறாங்க. அது எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல. அதில் கொஞ்சம் டீட்டெயில் கலெக்ட் பண்ண வேண்டியது இது. எல்லா கோயில்லையும் கஜலட்சுமியை வச்சுருக்காங்க அப்படின்றது நம்ம ஆராய்ச்சி பண்ணி யாருக்கிட்ட கேட்கணும். ஐயா கிட்ட கேட்கலாம். நம்ம ஐயா கிட்ட ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இருக்கிறாரு. ஸோ சின்ன வயசு இது ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு விஷ்ணுவுடைய அவதாரங்கள் பற்றி போட்டிருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பாளுடையக்கு இருக்குது. அப்புறம் திடீர்னு என் பையன் ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். என்னப்பா இது இப்படிக்குது அப்படி இந்த செப்பு என்ன இப்படிக்குது என்னடான்னு பார்த்தா நம்ம கிருஷ்ணர் கோபியர்களுடைய துணிமணிகள்லாம் எடுத்துக்கின்னு மரத்து மேலே கீழே இருந்துக்கின்னு வேண்டிக்கின்னு இருப்பாங்கள்ல. அந்த சிற்பத்தை பார்த்துட்டு தான் என்னப்பா மரத்து கீழே ஆளுங்களாம் இருக்கிறாங்கோ, மேலே யார் கிருஷ்ணர் அப்படின்ட்டு கேட்டான். ஸோ அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ அருமையாக அழகாக ஒவ்வொரு அவதாரத்துக்கும் இருக்கிற இதுவெல்லாம் ஃபில்லரில் அங்கேருந்து அவ்வளோ எல்லாமே அழகாக புடைப்பு சிற்பங்களாம் அழகாக இவ்வளோ நேர்த்தியாக அழகாக அமைச்சு வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பாளுடைய செங்கமலவல்லி தாயார் சந்நிதி. செங்கமலம் அம்பாள் பேர். ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்துன்னு இருந்தோம். ஸோ இவங்களுடைய பிரகாரம் ஸோ கோவிலை சுற்றி வந்துன்னு இருக்கோம். வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு கூத்த மாதிரியே ஸோ அருமையான ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்லர் மாதிரியான ஒரு டிசைனிங் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பெரிய இது தான். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் கல்லில் பட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா குட்டி குட்டி சிற்பங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ராமர் கோவிலில் இல்லை. என்னடான்னு கலந்து பார்த்தா அரடி தாங்க இது எல்லாம் சிற்பமும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அருமையாக அரடி தான் கேட்குது. என் பையன் கூட ஆழ்ந்து பார்க்குறாராமா. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அரடி இதுவில் இவ்வளோ சூப்பராக செதுக்கியிருக்காங்க. நிறைய சிற்பங்கள் இல்லைனாலும் கொஞ்சமான சிற்பங்கள் தான் இருக்குது. ஸோ அப்படியே மேலே பார்த்தா அம்பாளுடைய விமானம். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப புவர். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்தமாரி ஒரு ராமர் கோவிலுக்கு இது இங்கே பார்த்தீங்களா யாழி. ஸோ இதுவும் 6 அடி தான். அதேமாரி ஆஞ்சநேயருக்கும் கூப்பிட்ட கை கூப்பிய நிலை இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதுமை நிழல் மாறுற மாதிரி, இங்கேயும் நிழல் மாறுற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருக்கிறாரு. ஸோ இவ்வளோ அருமையாக என்ன சொல்லுவாங்க 6 அடியில் இவ்வளோ சிற்பங்கள் இருக்குது. ஸோ அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கோவிலுங்க. ராமர் வந்து பார்த்துட்டு நிறைய பேருக்கு தெரில. ஸோ இவ்வளோ 1000 ஆண்டுகளுக்கும் தாண்டி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராம கோவில் இது தான். கண்டிப்பாக வாங்க வந்து நெடுங்கோணம் சேத்துப்பட்ட பக்கத்தில் நெடுங்கோணம். ஸோ மாமரம் பின்னாடி இருக்குது பெரிய மாமரம். ஸோ அதை பார்த்துட்டு வந்தாச்சு. சுற்றி வந்தால் நம்ம மண்டபம் பார்த்துக்கலாம், உற்சவ மண்டபம். ஸோ அதுக்கு வெளி பக்கத்தில் செம்ம அங்கேயும் புடைப்பு சிற்பங்கள்லாம் நிறைய செதுக்கி வச்சுருந்தாங்க. என்னப்பா அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயர் இது பாருங்கள். ஆஞ்சநேயர் சஞ்சீவமலை எடுத்துன்னு பார்த்து நரசிம்மர் அவதாரம், ராமர் அவதாரம். ஸோ நிறைய சிற்பங்கள் செம்மையாக செதுக்கி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, ஒன்றும் தனித்தனியாக பார்த்தா டைம் ஆகும். ஸோ மழையை தூர ஆரம்பிச்சிச்சு. அதனால் என்ன பண்ணோம், சீக்கிரமாக கிளம்ப வேண்டிய நேரத்துக்கு ஆளாகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் நிறைய பேர் மாலை போட்டு மேல்மருத்தூர் போகிறவங்கெல்லாம் வந்துருந்தாங்க, தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு. ஸோ இந்த இவங்களாம் சுற்றி பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நினைக்கிறேன், போலூர் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நினைக்கிறேன். ஸோ மேகமூட்டத்தனம் கூடிய பார்த்தீங்கன்னா சரி கோவில் செம்ம அழகாக இருக்குல்ல. ஓகே, இவ்வளோதாங்க. பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 11:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டிய நேரம்.
ஸோ வேலூர்லேருந்து டோட்டலாக ஒரு 76-77 கிலோமீட்ரு. ஸோ அழகாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஆரணி சேத்துப்பட்டுலேருந்து லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா ஸோ நெடுங்குணம். நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா யோகா ராமன் போட்டிங்கன்னாவே நெடுங்குணம் வந்துடும். கோயில் பார்த்துட்டியா? எப்படி இருந்துச்சு கோயில்? ரொம்ப பெருசா இருந்துச்சா சின்னதா இருந்துச்சா? ரொம்ப பெருசா இருந்துச்சா? சூப்பர். ஸோ பார்த்தாச்சு. ஸோ அங்கே வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ மழை தூரிக்கினே இருந்துச்சு. அது சரி அதுக்கிட்ட போய் சேர்ந்துட முடியுமா பார்த்துக்கினே கிளம்பிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் சேத்துப்பட்டு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சேத்துப்பட்டு. ஸோ வேலூருக்கு 61 கிலோமீட்டரு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.